Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து MS Excel ல வந்து basic tips வந்து பார்க்க போறோம். இது வந்து beginnersக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து subscribe பண்ணுங்க. subscribe பண்ண உடனே பக்கத்துல ஒரு bell button இருக்கும். அந்த bell button-ஐ press பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பிளேலிஸ்ட் வைஸா போயிட்டு சேனல்ல விசிட் பண்ணுங்க. நிறைய எக்ஸல் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்கோம். ரூபிக்ஸ் கியூப்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜாப் சர்ச் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த பேசிக் எக்ஸல் கான்செப்ட்ல வந்து ஒரு 12 பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த பேசிக் கான்செப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா வாட் இஸ் எ செல். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்ல வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிளா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம செல்ஸ்ன்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு செல்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக் செல் ரெஃபரன்ஸ் நேம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதுல நான் கிளிக் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து G6 ன்னு சொல்லிட்டு இங்க நேம் பாக்ஸ்ல வந்து எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். G6னா இந்த Gன்றது வந்து காலமை ரெஃபர் பண்ணுது, இந்த 6ன்றது ரோவை வந்து ரெஃபர் பண்ணுது. சோ G6 இந்த மாதிரி வந்து நான் எங்க கிளிக் பண்றேனோ ஒவ்வொரு செல்ஸ்லயும் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அதோட நேம் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணும் இந்த நேம் பாக்ஸ்ல. ஓகேங்களா, இதுதான் பேசிக்கா வந்து செல்ஸ்ன்னு சொல்றோம். ஒவ்வொரு செல்ஸ்க்குமே வந்து யூனிக் தான், யூனிக் ரெஃபரன்ஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குமே ஒவ்வொரு நேம் இருக்கும். இந்த காலம் நேம் பிளஸ் இந்த ரோ நேம் இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து இந்த செல்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும். இதுதான் நம்ம வந்து செல்ஸ்ன்னு சொல்றோம் எக்ஸல்ல. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஏ காலம். காலம்ன்றது ஒண்ணு கிடையாது, இந்த வெர்டிக்கல் ஸ்டாக் தான் வந்து காலம்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த G, F, I, J, K இது எல்லாமே காலம் சொல்றோம். இதை நம்ம இப்படி டோட்டலாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஜஸ்ட் இதை நான் இந்த ஆரோ மார்க் வச்சு இப்படி கிளிக் பண்றேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு நான் ரைட் ஆரோ பிரஸ் பண்ணனா எனக்கு அப்படியே இப்படி செலக்ட் பண்ணலாம். இப்ப இதுல வந்து நான் காலம்ஸ் ஏதாவது நான் இன்சர்ட் பண்ணனாலும் இந்த இடத்துல வந்து நான் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த செல்ஸ் இருக்கு, இந்த செல்ஸ்ல வந்து நம்ம என்ன வேல்யூ வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஸ்ல வந்து நான் நியூமரிக் வேல்யூ என்ட்ரி பண்ணலாம், கேரக்டர்ஸும் என்ட்ரி பண்ணலாம், இந்த மாதிரி சிம்பிள்ஸும் வந்து என்னால என்ட்ரி பண்ண முடியும். பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த செல்ஸ்ல வந்து நம்ம என்ன மாதிரி வேல்யூஸ் வேணாலும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு காலம் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்க ஜஸ்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தனா எனக்கு இந்த காலம் செலக்ட் ஆயிரும். அதர்வைஸ் வந்து இந்த டாப்ல இந்த ஆரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் வரும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலம் செலக்ட் ஆயிரும். ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் இன்சர்ட் கொடுக்குறேன் அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த எஃப்ல இருந்த இந்த வேல்யூஸ் எல்லாமே ஜிக்கு மூவ் ஆயிருச்சு, ஒரு காலம் இன்சர்ட் ஆயிருச்சு. அகைன் வந்து நான் இன்சர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெச்சுக்கு போயிடும் அந்த வேல்யூ. இங்க ரெண்டு காலம் வந்து எனக்கு இன்சர்ட் ஆயிருச்சு. அகைன் வந்து டெலீட் கொடுக்கணும் அப்படின்னாக்க டெலீட் கொடுத்தனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த காலம் டெலீட் ஆயிரும். இப்ப கண்ட்ரோல இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்தோம்னா நமக்கு காலம் இன்சர்ட் ஆயிட்டே இருக்கும். மைனஸ் 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 கொடுக்குறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிருது. ஓகேங்களா, அதே மாதிரி ரோங்கிறது வந்து ஹரிசாண்டல் ஸ்டாக், இது எல்லாமே ரோன்னு சொல்றோம். வெர்டிக்கல் ஸ்டாக்ன்றது வந்து காலம், ஹரிசாண்டல் ஸ்டாக்ன்றது வந்து ரோ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணியும் இன்சர்ட் கொடுக்கலாம். அதர்வைஸ் கண்ட்ரோல் இப்படி ரோவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு ரோ இன்சர்ட் ஆயிட்டே இருக்கும். அதர்வைஸ் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தனா எனக்கு ரோ டெலீட் ஆகும். இதுதான் வந்து ரோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஏ ரேஞ்ச். ரேஞ்ச்ன்றது ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல E2ல இருந்து நான் இத வந்து ரேஞ்சா இப்ப செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, E2ல இருந்து E13 வரைக்கும் வந்து இது ஒரு ரேஞ்சா நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுதான் வந்து எக்ஸல்ல வந்து ரேஞ்சுன்னு சொல்றோம். நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம நேம் மேனேஜர்ல போய் நேமும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்கு அந்த நேம் டிஃபைன் பண்ணிட்டு அந்த
நேம் வந்து நம்ம எங்க வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு இன்டெப்தான டாபிக். இதை வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ரேஞ்சுன்றது ஒரு பர்டிகுலர் செல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த ரேஞ்சா கொடுக்குறோம். இதுதான் ரேஞ்சுன்னு சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் வேல்யூ. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் சம்திங் ஏதாவது இப்போ வேல்யூ இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சம்திங் ஏதோ வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் சம்திங் இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் இன்சர்ட் போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்த உடனே எனக்கு ஒரு 4 ரேடியோ பட்டன்ஸ்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இதுல வந்து ஒவ்வொன்றா நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷிஃப்ட் செல் டவுன் அப்படின்னாக்க எனக்கு ஒரு செல் வந்து இங்க இன்சர்ட் ஆயிடுச்சு இன் பிட்வீன்ல. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் ஷிஃப்ட் செல் ரைட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ இங்க போயிடும். எனக்கு இங்க ஒரு செல் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இங்க டெலீட்டும் கொடுத்துக்கலாம். லெஃப்ட் கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி அந்த வேல்யூ இங்க மறுபடியும் இங்க வரும். இந்த மாதிரி வந்து நம்ம வேல்யூ வந்து இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம், செல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி நீங்க இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இன்சர்ட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி டெலீட்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்படி போனீங்கன்னா அங்க ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த டெலீட், அதுதான் நம்ம பார்த்தோம். இன்சர்ட் பண்றது எப்படி, டெலீட் பண்றது எப்படிங்கிறது ரெண்டுமே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இப்போ நார்மலா காப்பி பண்றது எப்படின்னாக்க இப்போ இந்த வேல்யூ இருக்கு, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க நார்மலா வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா இந்த காப்பி ஆஃப் அந்த ஐகான் வந்துடும். அதர்வைஸ் நீங்க வந்து எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அது டிசேபிள் ஆயிரும். ஜஸ்ட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு இங்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துட்டேன், உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐகான் இங்க வந்துடும், காப்பி பண்ண அந்த ஐகான். இப்ப ஜஸ்ட் கண்ட்ரோல் பி பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து இங்க இருந்து ஒரு காப்பி ஆஃப் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க வேல்யூ இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். அதர்வைஸ் நீங்க இங்க இருந்து வேல்யூவே கட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க இங்க இருந்து வேல்யூ கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு வேல்யூ நம்ம எடுத்து வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன், எனக்கு அன்டூ ஆகும். அகைன் நெக்ஸ்ட் வந்து எடிட் டேட்டா. எடிட் டேட்டான்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் ஏதாவது நான் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்றேன். மேக்ரோ டெவலப்பர், ஐ எம் ஏ மேக்ரோ டெவலப்பர்னு இருக்கு. இங்க இந்த இடத்துல போயிட்டு நான் டபுள் கிளிக் பண்ணா எடிட் மோட் போகும். அதர்வைஸ் வந்து இந்த இடத்துல போயிட்டு செல்ல கிளிக் பண்ணிட்டு F2 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடிட் மோட் வந்துடும். இங்க போயிட்டு நீங்க சம்திங் ஏதாவது வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் எடிட்ல போயிட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் கமாண்ட். இன்சர்ட் கமாண்ட் இந்த செல்ல நான் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இன்சர்ட் கமாண்ட். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். இதுல போயிட்டு நம்ம ஏதாவது சம்திங் டெக்ஸ்ட் நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வெல்கம்னு கொடுக்குறேன். வெல்கம்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வெளில கிளிக் பண்றேன், எனக்கு அந்த வேல்யூ வந்து ஹிடன் ஆயிருது. ஒன்ஸ் நான் அங்க போய் கிளிக் பண்ணும்போது இங்க எனக்கு இந்த ஐகான் இந்த கர்சர் இங்க மூவ் பண்ணும்போது எனக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதர்வைஸ் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஹைடு கமாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே விசிபிள் ஆகும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் இதை வேற எங்கேயாவது இந்த பாக்ஸை வந்து நான் மூவ் பண்ணி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கேன், எனக்கு அந்த ஆரோ மார்க் வந்து அந்த செல்லை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த எடிட் கமாண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, எடிட் கமாண்ட் கொடுத்துட்டு இந்த வேல்யூ போயிட்டு நீங்க வெல்கம்
2 சம்திங் நான் வேல்யூ ஆட் பண்றேன். எனக்கு வந்து மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வெளில கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த எடிட் மோட் வந்து டிசேபிள் ஆயிரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸல்ல வந்து செல்னா என்ன, காலம்னா என்ன, ரோனா என்ன, ரேஞ்ச்னா என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து ஒரு பிக் டேட்டா மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.